This morning we welcome you to our Sunday online church service. இன்றைய காலை வேளையிலே இணையதளத்திலே ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் We greet சபை you. ஆராதனைக்கு வரவேற்கிறோம். We greet you all in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள மகா பெரும் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். Hope you are safe and blessed. நீங்கள் பத்திரமாயும் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் என்று நம்பி இருக்கிறோம். We welcome you to join with us in our online praise and worship. ஆராதனையிலே இணையதளத்தின் ஆராதனையிலே நீங்கள் துதிக்கும்படியாக இணையும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். So right from your home, join together with us and let's just praise and worship God. வீட்டில் இருந்துதானே நாம் ஆராதித்து தேவனை தொழுது கொள்வோமாக. Such a joy and honor and privilege to praise and worship God. தேவனை துதிப்பது ஆராதிப்பது என்பது பெரிய ஸ்லாக்கியமும் கனமுமாய் இருக்கிறது. Shall we just lift up our hearts and our voices to Him this morning? இந்த காலைவேளையிலே அவருக்கு குரலையும் இருதயத்தையும் உயர்த்துவோமாக. And shall we give Him all the praise and honor that is due to His name? அவருடைய நாமத்துக்கே உதித்தான எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துவோமாக. Oh, we just praise you, Father. துதிக்கிறோம். Oh, we praise you, Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Oh, hallelujah, hallelujah. Praise you, Father. Oh, we just worship you, Lord. Oh, we worship you, Father. Oh, hallelujah, hallelujah. Glory, 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 glory be to your name. மகிமை மகிமை உம்முடைய நாமத்துக்கே மகிமை. Oh, we just praise and worship you, உம்மை Father. ஆராதித்து தொழுது கொள்கிறோம். Oh, hallelujah, hallelujah. We bring the sacrifice of praise to you this morning, இந்த God. காலைவேளையிலே துதிகளின் பலிகளை உமக்கு முன்பாக கொண்டு We வருகிறோம். come to bless your name, God. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். We come to honor you, to glorify you, to magnify and to extol the wonderful name of Jesus. வல்லமுள்ள இயேசு என்னும் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த வந்திருக்கிறோம். Oh Jesus, we lift you up through our praise and துதி worship. ஆராதனையிலே இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Oh, we bless you, O Father. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We are here to bless your name, O God. உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கும்படியாக வந்து நிற்கிறோம். Blessed be your glorious name, O Father. உம்முடைய நாமம் மகிமை பொருந்திய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. From one generation to another, men shall praise and worship. தலைமுறை தலைமுறையாக ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. Oh, we just thank you, Father. நன்றி பிதாவே. Oh, we thank you. Thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for this privilege and honor to come together and worship you online, O Father. இந்த இணையதளத்திலே வந்து இணைந்து உம்மை துதிக்க எங்களுக்கு கனத்தையும் ஸ்லாக்கியத்தையும் தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். And I pray that as people worship you this morning, இந்த காலைவேளையிலே ஜனங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுதும் பிதாவே, let them experience your presence and your power. இந்த காலைவேளையிலே உம்முடைய பிரசன்னத்தையும் உணர்வார்களாக. Let your anointing be there upon them, O God. அவர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் வந்து தங்கட்டுமே. Pray that you'll bless them even through praise and worship, O துதி Father. ஆராதனையிலும் நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக We கேட்டுக்கொள்கிறோம். pray for the songs and the music, O God. பாடலுக்காகவும் இசைக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. I pray your blessing and anointing will be upon it, O உம்முடைய Father. ஆசீர்வாதம் உம்முடைய அபிஷேகம் தங்கட்டுமே. I pray for James, O God. ஊழியம் செய்கிற சகோதரர் ஜேம்ஸுக்காக வேண்டிக் கொள்கிறோம். Double portion of your anointing be upon உம்முடைய him. அபிஷேகத்தின் எட்டத்தினான அபிஷேகம் அவர் மேல் தங்குவதா. Oh, may you bless him as he praises and worships you துதி together with ஆராதிக்கும் them, O God. பொழுதும் அவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. May the name of Jesus be lifted up and glorified in our midst this எங்கள் morning. மத்தியிலே இந்த காலைவேளையிலே இயேசு என்னும் நாமம் மாத்திரமே உயர்த்தப்பட்டு And ஸ்தோத்திரிக்கப்பட்டிருக்கிறது. as we praise and worship you, O Father, இந்த காலைவேளையில் நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கும் பொழுதும் பிதாவே, I pray and believe that you will do great things in the midst of your people, O God. ஜனங்களின் மத்தியிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. Oh, truly you are a great and a mighty and awesome God, O Father. மெய்யாகவே நீர் மகா பெரிய தேவனாய் இருக்கிறீர். Let this time make a difference in the lives of people, O Father. ஜனங்கள் வாழ்விலே இந்த நேரம் மாற்றத்தை உண்டாக்கட்டும். May even the praise and worship be a life-changing and துதி life-transforming time, O ஆராதனையும் God. வாழ்க்கையை மாற்றக்கூடிய மறுரூபமாக்கக்கூடிய நேரமாக அமையட்டுமே. Pray that you'll bless all those who join together and participate in praise and துதி worship. ஆராதனையிலே இணைகிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. amen. ஆமென். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானே சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானே சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காய் செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காய் செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ
ಕಾಲುಗಳು ಕಲ್ಲಿಗೆ ತಟ್ಟದಂತೆ, ನಾವು ಎಡವಿ ಬೀಳದಂತೆ ತಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳಲು ದೇವದೂತರನ್ನು ನಮ್ಮ ಕಾವಲಿಗಾಗಿ ನೇಮಿಸಿರುವ ತಂದೆಯೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்னியில் நடந்தே பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காய் செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காய் செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார்.
போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடே என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடே என்றாரே. ஒட்டுகே என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்ததொன்றும் தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்ததொன்றும் தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். Amen, amen. என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். Yes, Lord. உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா ஓ ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. இரக்கவும் உருக்கவும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கவும் உருக்கவும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனே அழிவில் நின்று என் ஜீவனே அழிவில் நின்று மீட்டவரே, மீட்டவரே என் மீட்பரே. மீட்டவரே என் மீட்பரே. ஏசையா உம்மைத்தானே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சை
ದೃಷ್ಟಿಯನ್ನು ನಿಮ್ಮತ್ತ ನಾವು ಎತ್ತುತ್ತಿದ್ದೇವೆ. ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ನೋಡದೆ ನಿರಂತರವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನೇ ನೋಡಲು, ನಿಮ್ಮನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಲು ವಿಶೇಷವಾದ ಕೃಪೆಯನ್ನು, ವಿಶೇಷವಾದ ದಯೆಯನ್ನು, ಶಕ್ತಿಯನ್ನು, ಬಲವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. ನಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿರುವ ನಿನ್ನ ಮಹಾಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಕಾಲ್ವರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಸುರಿಸಿದ ರಕ್ತದ ಮೂಲಕ ಪಾಪದ ದೆಸೆಯಿಂದ ಬಂದಂತಹ ಎಲ್ಲ ದೋಷಗಳನ್ನ ನೀವು ನೀಗಿಸಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಗೂಡಿಸಿರುವುದಕ್ಕಾಗಿ, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಸೇರಿಸಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. ಈ ಶರೀರವನ್ನ ನಿಮ್ಮ ಆಲಯವನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡು ನೀವು ಈ ಆಲಯದೊಳಗೆ ನಮ್ಮ ಸೇವೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಿಮ್ಮ ಯಾಜಕ ಸೇವೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. యేసయ్యా உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். యేసయ్యా உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். Oh, we just thank you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Father. நன்றி நன்றி பிதாவே. Oh, thank you for blessing this time of praise and worship. இந்த நேரத்தை ஆசீர்வதித்தீரே, துதி ஆராதனை நேரத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for blessing and refreshing the hearts and minds of people through the worship. ஆராதனையிலே ஜனங்களுடைய இருதயத்தையும் சிந்தனையும் நீ புதுப்பித்தி. Such a joy and pleasure to praise and worship you, உம்மை Father. துதிப்பது ஒரு பெரிய மகா சந்தோஷம் களிப்பாய் இருக்கிறது. Oh, we just thank you for these precious moments, இந்த அருமையான நேரத்துக்கு உமக்கு நன்றி பிதாவே. You have called us and chosen us so that we may praise and worship you, Father. எங்களை தெரிந்து கொண்டீர், உம்முடைய துதிகளை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக. And I pray that as every heart and mind is focused upon you this morning, இந்த காலவெளியிலும் எங்களுடைய இருதயம் ஜனங்களுடைய சிந்தனை உம்முடைய பக்கமாய் கவனத்தை செலுத்தி இருக்கும் பொழுதும் பிதாவே, that you will speak to them through your word. உம்முடைய வார்த்தையினாலே அவர்களோடு பேசுவீரா. Pray that you will feed us with fresh manna from heaven, God. வானத்திலிருந்து இறங்குகிற புதிய மன்னாவினாலே எங்களை You always feed us with green pastures, God. உள்ளுள்ள இடங்கள் மேய்க்கின்றவர். And even this morning I pray that you will give us fresh food, God. இந்த காலவெளியிலும் எங்களுக்கு புத்தம் புதிய மன்னாவை உணவாய் கொடுக்கிறதுக்காக May your word continue to build, encourage, strengthen people, oh Father. இந்த காலவெளியிலும் உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை ஜனங்களையும் கட்டி எழுப்பட்டும். May it continue to bless people, change people, transform people. உம்முடைய வசனம் ஜனங்களை மாற்றி மறுரூபமாக்கட்டும். I pray that people will be amazed and astonished at your word. உம்முடைய வார்த்தையை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு I நிற்கட்டும். pray for anointing to be upon it, oh Father. உம்முடைய வார்த்தையின் மேல் அபிஷேகம் இருக்கட்டும். And may it bless people, oh God. ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். May this time be a wonderful time of great blessing and miracles in the lives of people. அருமையான நேரமும் அற்புதமான நேரமாய் அமையட்டுமே. May it change the lives of people and cause them to be blessed, oh Father. மாற்றி அவர்களை ஆசீர்வாதமுள்ளவர்களாக நிறுத்தட்டும். May they never be the same again. பழையவர்களாக இருக்க கூடாது. Let the destiny of their lives be changed by what they hear. அவர்கள் கேட்கிற நிமித்தம் அவர்கள் விதியை மாறட்டும் வார்த்தையின் மூலமாக. And let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Well, this morning it's time to give our tithes and offerings to God. இந்த காலவெளியிலே தசமபாகம் காணிக்கையும் செலுத்துகிற நேரம் கர்த்தருக்கென்று. And I want to read a portion of scripture. அதுக்கு முன்பாக வார்த்தைக்கு பார்ப்போம். Because I believe that everything that we do needs to be based upon God's word. எது செய்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அடிப்படையாக கொண்டு செய்ய வேண்டும். So even giving needs to be based upon the word. கொடுப்பதும் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். So that is why I always read a portion of scripture. ஆகவே தான் வசனத்தை வாசிக்கிறோம். Because our giving needs to please God. கொடுப்பது தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும். That is what I'm sharing every time, how to give so that God is pleased by our giving. எப்படி நம்ம தேவனுக்கு பிரியம் உண்டாகத்தக்கதாக கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். So let's turn to Psalm 89 and I'll read verse 11. சங்கீதம் 89:11 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். Says, the heavens are yours, the earth also is yours, the world and all its fullness, you have founded them. பாருங்கள், சங்கீதம் 89:11 வசனம். வானங்கள் உம்முடையது,
பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர். The heavens is yours, வானங்கள் உம்முடையது, and the earth also and all its fullness is yours. பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர், உம்முடையது என்று சொல்லி You have founded them. நீர் அவைகளுக்கு அஸ்திவாரம் போட்டீரே. Now the one who creates is the one who owns everything. பாருங்கள், யாரு சிருஷ்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே அது உரிமையாகிறது. And God is the one who created this whole universe, the heavens and the earth. கர்த்தர் தானே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், அனைத்தையும். He is the one who created all the wealth and the treasures and the silver and the gold and put it there in the earth. அது மட்டும் இல்லாமல் பூமியிலே தானே எல்லா பொக்கிஷங்களையும் உள்ளடக்கி வைத்து சிருஷ்டித்தார். So he is the rightful owner of everything. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த நம் தேவனாய் கர்த்தர் தானே உண்மையான உரிமையாளர், Including the money that we possess. இன்னும் சொல்ல போனா நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிற பணம் கூட அவருடையது தானே. He is the rightful owner. அவரே சரியான உரிமையாளர் மெய்யாகவே. Because he is the one who blesses us with a job. He is the one who blesses our business. ஏனென்றால் அவர்தான் வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், வியாபாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர். He is the one who gives power to get wealth. பலனை கொடுக்கிறார் சம்பாதிக்கிறதுக்கான. So even our finances, our money belongs to him actually. ஆகவே நம்ம சம்பாதித்த பணமும் அவருடையது தானே. We are just stewards of what God has entrusted into our lives. நாம் ஒரு பிரதிநிதிகளாய் இருக்கிறோம். அவர் நம்பி நம்ம கிட்ட கொடுத்ததை இங்கே கையாளும்படியாக. So the very first thing when it comes to giving of our tithes and offerings, ஆகவே தசமம் காணிக்கும் கொடுக்குவதிலே முதல் வருவது என்ன? we need to understand that we are not actually giving our money. நம்ம பணத்தை நம்ம கொடுக்கிறோம்ன்ற எண்ணம் இருக்க கூடாது. No, God owns it. கர்த்தருடையது. And thank God he didn't ask for 50% or he didn't ask for, more. பாருங்கள், தேவனாய் கர்த்தர் நம்மட்டல 50% கொடு, எல்லாத்தையும் கொடு நான் கேட்கலையே. No. He owns everything. எல்லாமே அவருடையதான் இருந்த போதிலும், And he says set apart 10%. அப்படி இருந்தும் அவர் சொல்லுகிறாரு 10% மட்டும் எனக்கு கொடுன்றார். Set it apart for me and my work. என்னுடைய வேலைக்காகவும் எனக்காகவும் அது பிரித்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். And even that 10% is அந்த 10% கூட so that he may bless it and multiply it and give it back to us in abundance. எதற்கு எனக்கு பிரித்து வைங்க, எனக்கு கொடுங்கன்றாரு. அதையும் அவர் உங்கள் அண்டையிலிருந்து வாங்கி ஆசீர்வதித்து மறுபடியும் உங்கள் அண்டையிலே பெருக செய்து கொடுக்கும்படியாக தான். That we may always have sufficient, all sufficient for every good thing that we want to do in this life. எதுக்காக அப்படி பெருக செய்து கொடுக்கிறார் என்றால், எல்லா நற்கிரியையும் செய்வதற்கு நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாகும்படிக்கு தானே. So when you give, remember you're giving part of actually what belongs to God. ஆகவே நம்ம கொடுக்கிறோம் என்றால் தேவன் கொடுத்ததிலிருந்து எடுத்து கொடுக்கிறோம் என்றுதான் அர்த்தம். Everything belongs to him, but he says set apart a part. எல்லாம் அவருடையது, ஆனால் இவைகளை மட்டும் எனக்குன்னு வைங்க, மீதியெல்லாம் நீங்க அனுபவிங்கன்றார். 90% you use, set apart 10% for my work. 90% நீங்க செலவு பண்ணுங்க உங்களுக்கு, ஆனா 10% எனக்கு எடுத்து வைங்கன்றார். So we should always keep in mind that we are giving actually what belongs to God. ஆகவே ஒரு மன்னத்திலே எண்ணம் கொண்டவங்களாக இருக்க வேண்டும். என்னுடையதெல்லாம் தேவன் கொடுத்தவைகள், அவைகளிலிருந்து தான் தேவனுடையவைகளிலிருந்து கொடுக்கிறேன் என்ற எண்ணம் இருக்க. He is the rightful owner of everything. எல்லாவற்றுக்கும் மெய்யான உரிமையாளர் அவர்தானே. We are just stewards. நாம் அவருடைய பிரதிநிதிகள். So how you handle God's money? ஆகவே தேவனுடைய பணத்தை எப்படி கையாளுகிறீர்கள் நீங்கள்? Do you set apart the 10% regularly, systematically? நீங்கள் கிரமமும் வரிசையாக அவருக்கென்று தசமத்தை பிரித்து வைக்கிறீர்களா? That is what pleases him. அதுதானே அவரை பிரியப்படுத்துற காரியம். Or do you give whenever you feel like? இல்லனா எப்போ எனக்கு உணர்றனோ, எப்போ நல்லா இருக்குன்னு தெரியுதோ அப்போ ஆண்டவர்ட்ட கொடுக்கறேன் நான். See, it's not just giving, it's giving that pleases God is important. அப்படி இருக்க கூடாது. தேவனுக்கு கொடுக்கிறது அவரை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். So this morning with this in mind, let's take our tithes and offerings. ஆகவே மனதிலே கொண்டவர்களாக தசமம் காணிக்கையும் செலுத்தலாம். Let us say this and give. அறிக்கையிட்டு சொல்லி கொடுக்கலாம். Say, God, I bring my tithes and offerings into your storehouse. தேவனே, இந்த தசமம் காணிக்கைகளை உம்முடைய பண்டகசாலையிலே கொண்டு வந்திருக்கிறோம். And you have promised that you will open the floodgates of heaven and shower a blessing upon me that I will have no room to contain. நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டுமாக
ஆசீர்வாதத்தை வருஷிப்பேன் என்று. This morning as I give my tithes and offerings, இந்த காலவெளியிலும் என் தசமாம் காணிக்கை கொடுக்கும் பொழுதும் பிதாவே, I believe your promise உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தவனா and I give in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். Amen. ஆமென். Now you can give your tithes and offerings to the account numbers that are shown to you on the இப்பொழுது screen. நீங்கள் தசமாம் காணிக்கையும் செலுத்தலாம். Let's turn our Bibles to Ephesians. எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு நம்ம போதனைக்கு திருப்பிக் கொள்ளலாம். Ephesians chapter 1. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். And I'll read from verse 11 to 13. 11லிருந்து 13 மட்டுமாக வாசிக்கிறேன் பாருங்கள். In him also we have obtained an inheritance, being predestined according to the purpose of him, who works all things according to the counsel of his will, that we who first trusted in Christ should be to the praise of his glory. In him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also having believed you were sealed with the Holy Spirit of promise. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 மட்டுமாக வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கை இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். We are looking at God's eternal plans and purposes. கர்த்தர் தேவனுடைய நித்திய நோக்கம் திட்டம் நமக்குரியவைகள் என்ன என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். And Ephesians chapter 1 verses 11 to 14 is our key verses. நம்முடைய போதனையின் திறவுகோல் வசனம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் மட்டும். So in these verses Paul reveals the eternal plans and purposes of God for all those who are in Christ. ஆகவே இந்த வசனங்களிலே தானே தேவன் வைத்திருக்க திட்டம் நோக்கம் நித்தியமானவைகள் என்ன என்பதை நம்மளுக்காக தேவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்காக என்ன வைத்திருக்கிறார் என்பதை விளக்குகிறார். And then goes on to show us how God works it out in our lives. அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்தை வைத்தவர் மட்டும் இல்லாமல் அதை நம் வாழ்விலே நடப்பித்து முடிக்கிறவர் என்பதை காண்பிக்கிறார். See, God is so good. He shows us his plans and his purposes. Then he also shows us how he works it out in and through us. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் நல்லவர் தானே. அவருடைய திட்டம் நோக்கம் நமக்கு என்று என்ன வைத்திருக்கிறார் என்று காண்பிக்கிறார். அதை செய்கிறார், நம் வாழ்விலே முடிக்கவும் செய்கிறார். And then he goes one step further and gives us the guarantee concerning these things. இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவாதம் இருக்கிறது என்றும் பவுல் சொல்லுகிறார். You know, what more than this we want? இதுக்கு மேல நமக்கு என்ன தேவைப்படும் பாருங்க. He gives us the guarantee concerning whatever he has planned and purpose that he will fulfill it in our lives. அவர் நமக்கென்று என்னுடைய வாழ்வுக்கென்று திட்டம் நோக்கம் வைத்திருக்கிறாரே, அது அவர் செய்து முடிப்பாரா என்ற சந்தேகமே வேண்டாம். அது செய்து முடிப்பார் என்ற ஒரு ஆதாரமும் இருக்கிறது. The very fact that you are in Christ அதுக்கு முதல் ஆதாரம் என்ன? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து சேர்ந்திருப்பதே is absolute proof and evidence that the eternal plans and purposes of God has already begun in your life. உங்கள் வாழ்வில் நீங்கள் வந்து வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் வந்து இருப்பதே காண்பிக்கிறது. முதலாவதாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்று திட்டம் நோக்கத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதுக்கு ஒரு ஆதாரம் தானே. You don't need any other further proof of evidence than that. இதை விட என்ன ஆதாரம் உங்களுக்கு தேவைப்படும் பாருங்க. So if you are in Christ, rejoice. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் களி கூறுங்கள். That is proof and evidence that the good work has already begun in you. அதுவே உங்களுக்கு ஆதாரமும் உத்தரவாதமாய் இருக்கிறது. தேவன் நற்கிரியிலே ஆரம்பித்து விட்டார் அவர் திட்டத்தையும் நோக்கத்தையும். Philippians chapter 1 verse 6 Paul says this. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் தமிழ் 5ஆம் வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் அங்கே? I am confident of this very thing, that he who began a good work in you will complete it. என்ன சொல்கிறார்? உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் அதை தமது நாள் மட்டும் முடிக்க முடிவு பரியந்தம் உங்களை நடத்தி முடிப்பார் என்பதில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்கிறார். God will always finish whatever he starts. அவர் நற்கிரியை தொடங்கினவர் அவர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராய் இருக்கிறார், முடிக்கிறவரும் கூட நம் தேவன். So
coming in Christ is a good work that he has begun in you, then you can be sure that he will complete it. நற்கிரியை ஆரம்பித்தார். எப்பொழுது உங்களை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள் வைப்பதே நற்கிரியை ஆரம்பித்து விட்டார். அது முடிவு பரியந்தம் நடத்துவார். He will lead you, he will guide you, he will preserve you, and he will present you to the Father without fault or blemish or anything. ஆகவே நற்கிரியை ஆரம்பித்து விட்டார். உங்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து வைப்பதன் மூலமாக இப்போ முடிவு பரியந்தம் அங்க பிதாவன் முன்னாடி நிக்க மட்டுமாக நடத்தி முடிப்பார் உங்கள் வாழ்க்கையை. He will complete everything that he has concerning you. உங்கள் வாழ்க்கையை குறித்தவைகளை அனைத்துமே அவர் செய்து முடிப்பார் உங்கள் வாழ்விலே. There is no one and nothing that can stop it. அதை யாராலையும் எதாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. And not even you. என்ன சொல்ல போனா நீங்களே கூட அவர் உங்கள் வாழ்விலே செயல்படுகிறதை தடுக்க முடியாது. Remember Jonah. அதுக்கு உதாரணம் யோனா பார்த்தோம் அல்லவா? So that gives us great, comfort. ஆகவே இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு தேறுதலையும் ஆறுதலையும் கொடுக்கிறது. Okay, right now we are looking at this verse 13, a verse that is packed with truth. இந்த 13ஆம் வசனத்தை இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வசனம் முழுவதும் சத்தியத்தினால் நிறைந்திருக்கிறது. Very important and vital truth concerning Christianity. கிறிஸ்தவத்தை குறித்து முக்கியமான சத்தியங்கள் இங்கே வெளிப்படுத்தப்படுகின்றன. It's the foundation truths about Christianity. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையான அஸ்திவார சத்தியமாய் இருக்கிறது. It is about what Christianity really is. கிறிஸ்தவம் என்றால் என்ன மெய்யாக என்பதை காண்பிக்கிற வசனம். And in this verse Paul goes on to describe the means that God uses to take a person and place him in Christ. இதிலே தானே எந்த விதத்திலே தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவ அல்லாதவரை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். That is what he talks about in verse 13. இதிலே தான் 13ஆம் வசனத்திலே இவைகளை குறித்து தெளிவாக பேசுகிறார். The means that God uses to take a person who is not a Christian and make him a Christian. அவர் கிறிஸ்தவர் அல்லாதவரை எந்த வழியில கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார் எப்படி என்பதை குறித்து விளக்குகிறார் 13ஆம் வசனத்திலே. See, the making of a Christian is not some man's work, it is the work of God in the life of a man. பாருங்கள், ஒருவரை கிறிஸ்தவரா ஆக்குவது மனிதனுடைய வேலை கிடையாது, அது மனிதனுடைய செயலே கிடையாது, தேவன் செய்கிற காரியம். I cannot change any person and I cannot make any person a Christian. யாருமே என்னால மாற்ற முடியாது, யாரை கிறிஸ்தவனாக மாற்றவும் என்னால முடியாது. That is the work of God, that is what he does. அது தேவனுடைய செயல், அது அவருடைய கிரியை. He is a person who takes a person who is out of Christianity and places him in Christ. கிறிஸ்தவத்தில் வராத ஒருவரை கொண்டு வந்து கிறிஸ்தவத்தில் வைக்கின்றவர் நம் தேவனாகிய கர்த்தர், அவர் செயலே. It is God who takes a sinner, saves a sinner and makes him a saint. பாருங்கள், பாவியாய் இருக்கிறவரை ஒருவரை ரட்சித்து கொண்டு வந்து வைக்கிறவர் அவரே. It is God who takes a unrighteous person and makes him righteous. அநீதி உள்ள மனிதனை கொண்டு வந்து நீதிமானாக்கி வைக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் தாமே. It is God who takes a person who is destined for eternal destruction and gives him eternal life. நித்திய அழிவுக்கென்று விதிக்கப்பட்ட விதியை உள்ள ஒரு மனுஷனை கொண்டு வந்து நித்தியத்தினுடைய ஜீவனுக்குள்ளாக வைக்கிறவர், விதியையே மாற்றுகிறவர் நம் தேவனாகிய கர்த்தர் தாமே. So making a person a Christian, which is a brand new creation, ஆகவே கிறிஸ்தவராய் மாற்றுவது புது சிருஷ்டி, is the work of God. Nobody else can do it. இது தேவனுடைய செயல், இதை யாராலையும் மனுஷனால செய்ய முடியாதவைகள். It is a miracle that takes place in the life of a person. இப்படி நடக்கும் பொழுது ஒரு வாழ்விலே அது அற்புதங்கள் நடக்கின்றன. So the means that God uses to do all this is called the truth or the gospel of your salvation. இப்படியாக கையாளுகிறாரே ஒருவரை கொண்டு வந்து வைக்க, அது எந்த வழிமுறையில கொண்டு வந்து வைக்கிறார் என்றால் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கொண்டு. It is the truth that liberates and sets free. அந்த சத்திய வசனம் தானே ஒருவரை விடுதலையாக்கி சுதந்திரமாக்கி ரட்சிக்கிறது. That is why the Bible says you shall know the truth will liberate you and set you free. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And unless Jesus sets you free, you are not free indeed. Nobody else can set you free. இயேசு உங்களை விடுவிக்கவில்லை என்றால் நீங்கள் விடுதலையாக மாட்டீர்கள். So it is called the truth or it is called the gospel. அதுதானே சத்திய வசனம், சுவிசேஷம் என்று சொல்லுகிறது வேதம். Gospel means good news. சுவிசேஷம்னா என்னது? சுவித்து இருக்கிற நற்செய்தி. Good news from God about God to sinful man. தேவனை குறித்த செய்தி, தேவன் மனுஷனுக்காக
என்ன செய்தார் என்று செயலின் செய்தியாச்சு. This is the greatest, the glorious news that any person will ever hear on planet Earth. உலகத்திலே பூமியிலே வாழுகிற ஒரு மனுஷன் கேட்கிற செய்தியிலே நற்செய்தி, மகா மேன்மையான செய்தி, இந்த சுவிசேஷம் தானே அவன் வாழ்வுக்கு என்று கேட்கிற So செய்தி. this good news or the gospel message is centered around this person, Jesus Christ. இந்த நற்செய்தி சுவிசேஷம் நல்ல வாக்கு சுவித்து இருக்கிற சேஷம் விஷயம் என்னவென்றால் அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்தவை தானே. It is centered around his birth, his death, the burial, the resurrection. இயேசு கிறிஸ்துவை குறித்த விசேஷங்கள், இயேசு கிறிஸ்துவை பிறப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை பற்றி அவரை குறித்தவைகள் தானே சுவிசேஷம். அவரை மையமாக கொண்டு இருப்பது தான். The gospel message is about who he really is and what he has done for man. That is good news. அதுதான் நற்செய்தி. அவர் யார், அவர் மனுகுலத்துக்காக என்ன செய்தார் என்பது தானே. So apart from him there is no good news in this world. அவர் இல்லாமல் உலகத்துக்கு நற்செய்தி சுவிசேஷம் கிடையாது. So last week I showed you how the birth of Jesus is unique from every other birth in the history of mankind. அதுக்கு தானே ஆரம்பித்தோம் அவருடைய பிறப்பை குறித்து பேசுவதற்கு. அதிலே பார்த்தோம் உலகத்திலே கண்ட எல்லா குழந்தையின் பிறப்பை விட இயேசு கிறிஸ்துவின் குழந்தை பிறப்பு ரொம்ப அதிசயமும் அற்புதமாய் அப்பாற்பட்டதாய் இருந்தது. I gave you a few reasons why his birth is unique. There is none other birth like his. ஏன் அவருடைய பிறப்பு மட்டும் தனித்தன்மை வாய்ந்ததாய் இருந்தது, யாரும் அந்த மாதிரி பிறக்கவில்லை என்பதற்கு காரணமும் காண்பித்தேன் போன வாரம். Because that child that was born was no ordinary child. பிறந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. He is the son of God. அவர் தேவகுமாரன். He is the Messiah. அவர்தானே மேசியா. He is the savior of the world. அவர்தானே உலகத்தின் இரட்சகரும் கூட. He is God in flesh. அவர் தேவன் சரீரத்திலே வந்தவர், மாம்சத்திலே வந்த தேவன். He came to save man from sin, from judgment and eternal destruction. அவர்தானே மனுஷனை நித்திய அழிவிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்ற வந்தவர். And he came to give life, eternal life to all those who will believe in him. அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் அனைவருக்குமே நித்திய ஜீவனை அருள வந்தாரே. So that is why Christianity is not primarily some teaching or philosophy. ஆகவே தான் பாருங்க, கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு போதனை, ஏதோ ஒரு தத்துவம் கொடுக்குறாங்க வாழ்க்கை குறித்தெல்லாம் கிடையாது. It is not just some moral teaching or spiritual teaching. இல்லைன்னா நல் ஒழுக்கத்தின் நெறி போதிக்கிறது, இல்லைன்னா மற்ற காரியங்களை சரியா வாழ்வதை குறிப்பது என்று கிடையாது. It is not even some positive teaching. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ போதனை என்பது முற்போக்காய் பேசுகிறதும் கூட கிடையாது. Sometimes even Christian people don't understand that. சில நேரத்துல கிறிஸ்தவர்களுக்கே தவறாய் புரியாமல் இருக்கிறார்கள். They think Christianity is positive teaching. என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவமா முற்போக்காய் பேசுகிறவர் போதனை உள்ளது. No, it is not about all these things. இவைகளை குறித்தவைகள் அல்ல It is கிறிஸ்தவம். not even about rules and regulations. இது சட்ட திட்டங்கள் அடங்கினதும் கிடையாது It is கிறிஸ்தவம். not about what you should eat and what you should drink and what you should wear. எதை குடிக்கணும், எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை போடணும், எதை போடக்கூடாது, இவைகள் எல்லாம் கிடையாது கிறிஸ்தவம். Not even about what you should do and should not do. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பது குறித்து கிடையாது. That is not at all Christianity. Christianity has nothing to do with all these things. இதுவெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. இது இல்லாததுதான் கிறிஸ்தவம். Then what is Christianity? அப்படின்னா கிறிஸ்தவம்னா என்னங்க? It is all about him, this person called Jesus Christ. எல்லாம் இந்த நபர் இயேசு கிறிஸ்துவை குறித்தது தானே கிறிஸ்தவம். He is Christianity. இயேசு கிறிஸ்து தானே கிறிஸ்தவம். It is all about this person. It is not some teaching. இதெல்லாமே அவரை பற்றினதுதான். அவர் ஏதோ பெரிய போதனை எல்லாம் It கிடையாது. is not rules and regulations, do's and don'ts. இது செய்யணும், அது செய்யணும், சட்ட திட்டங்கள்லாம் கிடையாது. It has nothing to do with all those things. இதெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. Christianity and the Christian message is about this person, who he really is and what he has done for mankind. எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டது. எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து என்ன மனுஷனுக்காக செய்தார் தானே. So first of all, Christianity is knowing this person and being filled with the knowledge of who this person really is. கிறிஸ்தவம் என்றால் என்ன, கிறிஸ்தவர் யார்,
இந்த இயேசு கிறிஸ்து என்னும் நபரை குறித்து முழுமையாக அறிந்திருப்பவர் தான் கிறிஸ்தவர். Having a true knowledge, a revelation knowledge of who he is and what he has done for mankind. இவர் யார், மெய்யாக இவர் எப்பேற்பட்டவர், இவர் மனுஷனுக்காக என்ன செய்தார் என்று அவரை குறித்து முழுமையாக அறிந்திருப்பது தான் கிறிஸ்தவர். It is comprehending and knowing why he was born, why he died, why he buried, why he was raised from the dead on the third day. இவைகளை குறித்து எண்ணங்கள் இருக்கணும், எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அவரை குறித்த எண்ணங்கள், அவருடைய பிறப்பு எப்படி, அவருடைய மரணம் எப்படி, அவர் அடக்கம் பண்ணுதல் எப்படி, அவர் உயிர்த்தெழுதல் எப்படி, இதுதானே கிறிஸ்தவர். Christianity is about this person. கிறிஸ்தவமே இவரை கொண்டுதான் இருக்கிறது. It's about who he is and what he has done. அவர் யார், அவர் என்ன செய்தார் நமக்கென்று. So if you call yourself a Christian or you say that you are a Christian, ஆகவே நீங்கள் உங்களை கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்வீர்கள் then என்றால், my question to you today is this: இன்றைக்கு என்னுடைய கேள்வி இதுதானே உங்களுக்கு. do you know this person? இந்த நபரை உங்களுக்கு தெரியுமா? Do you have a revelation knowledge of the purpose of his birth, his death, his burial and his resurrection, why he came and what he did for man? இவரை குறித்து அறிவு இருக்கிறதா? இவரை பத்தி தெரியுமா? இவருடைய பிறப்பு பத்தி அறிவு இருக்கிறதா? இவருடைய மரணத்தை பத்தி அறிவு இருக்கிறதா? புரிந்து கொள்ளுதல் இருக்கிறதா? இவரை பற்றி அடக்கம் உயிர்த்தெழுதலை பற்றி புரிந்து கொள்ளுதல் இருக்கின்றதா? Is your heart and mind filled with the knowledge of these things about this person? இந்த நபரை குறித்து உங்கள் இருதயமும் சிந்தனையும் அறிவினாலே அறிந்து புரிந்து வைத்திருக்கிறீர்களா? Do you know him for sure and you can be certain about that? இவரை குறித்து நிச்சயத்தை அறிந்து நிச்சயமாய் இவரை குறித்து அறிந்திருக்கிறீர்களா? Do you know what he has accomplished for you? உங்களுக்காக என்ன செய்து முடித்தார் என்று தெரியுமா? Well, if you know it, it's fine. You are a blessed person. தெரியுமானால் நல்லது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். If you don't know it, at least get to know it now. தெரியவில்லை என்றால் பரவாயில்லை, அறிய வாருங்கள். You know, there are many people who say they are Christians or call themselves Christians, அநேகர் இருக்காங்க தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிட்டு இருக்கிறவங்களோ, but they have no knowledge of this person. ஆனாலும் அவர்களுக்கோ இந்த கிறிஸ்தவரை குறித்து ஒரு அறிவு கிடையாது. Especially scriptural knowledge about this person. இவரை குறித்து They don't know what the scriptures say of this person. வசனம் என்ன சொல்லுகிறது அவரை குறித்து என்றெல்லாம் புரியாமல் இருக்கிறார்கள். They just have some traditional knowledge. அவர்களுக்கு என்ன இருக்குது கிறிஸ்தவத்தை பத்தி? சடங்காச்சாரங்களும் பாரம்பரியம் நிறைந்த கிறிஸ்தவ அறிவு தான் இருக்கின்றன. What the great grandfathers had told them and passed on to them. அவர்களுக்கு என்ன தாத்தா பாட்டிலாம் என்ன சொன்னாங்க கிறிஸ்தவத்தை பத்தி, அதிலேயே வாழ்க்கை நடத்துறாங்களே. They have some religious knowledge. அதாவது மதத்தின் அறிவு இருக்கிறது. But they don't have a knowledge of him in regards to the scripture and what the scripture says about him. ஆனால் அவர்களுக்கோ வேத வாக்கியத்திலிருந்து அவரை பத்தி என்ன சொல்லுகிறது என்ற அறிவு கிடையாது. They don't know who he really is. அவர் மெய்யாக எப்பேற்பட்டவர் என்பதே தெரியலையே. There are many people like that. அப்படி இருக்காங்க அநேகர். They don't know what he has done for them through the cross of Calvary. கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர் அவங்களுக்கு என்ன செய்தார் என்று தெரியல. They don't know why he was born, why he died, why he had to be raised. They don't know nothing about what he accomplished for them. அவர் பிறக்கணும், ஏன் மரிக்கணும், எதுக்கு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுதணும், எதுக்கு என்று அவங்களுக்கு ஒண்ணுமே காரணம் தெரியாது. Any person who knows these things and understands these things and who's filled with the knowledge of these things will be changed and transformed. இவர்களை குறித்து அறிவு நிறைந்தவர்களாக இருப்பார்களானால் வாழ்க்கை He மாற்றப்படும். will never be the same again. அந்த அறிவு உள்ள நபர் ஒரு நாளும் பலவர்களாக இருக்க மாட்டார்கள். He will be set free. அவர் விடுதலை உள்ளவராக He will காணப்படுவார். be changed. He will be அவர் transformed. வாழ்க்கை மாறினே போகும், மறுரூபமாக்கப்படும். He will be a blessed person. அவர் ஆசீர்வாதம் உள்ளவராக இருப்பார். See, that they have no knowledge of the claims of scripture that makes of him. அவரை குறித்து வேத வாக்கியம் என்ன கூற்றுகள் கூறுகிறதோ கோரிக்கையாக அதெல்லாம் அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். And they also have no knowledge of the claims that he made in regards to himself. இன்னும் சொல்ல போனா அவரை குறித்து அவரே சொன்னாரே நான் இவர்தான் என்று அந்த அறிவை அந்த குறித்து புரிந்துதலும் இல்லை அநேகருக்கு. Some people have never even read the scriptures, they have never even opened the Bible, but yet they say they are Christians. இன்னும் அநேகர் இருக்கிறாங்க, வேதத்தை பத்தி தெரியாது, வேத புக்கத்தை திறந்து வாசிச்சதும் கிடையாது, ஆனா நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவரும் இருக்கிறார்கள். They know nothing about him, his birth, why he was born, why he died, why he had to suffer, why he had to be raised from the dead, what he did for them.
nothing they know. இயேசு கிறிஸ்து தான் இந்த கிறிஸ்தவத்துக்கு மையமா இருக்கிறவரு. அவரை பத்தி, அவருடைய பிறப்பை பத்தி தெரியாது, அவர் மரணத்தை பத்தி தெரியாது, அடக்கம் உயிர்த்தெழுதலை தெரியாது, தனக்குன்னு அவர் என்ன செஞ்சாரு எதுவுமே தெரியாது. I'll tell you, my friend, if it is such, then I say you are not at all a Christian. நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதல் வேத வாக்கியத்திலிருந்து அவரை பத்தி தெரியலனா நீங்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. Christianity is about this person. கிறிஸ்தவம் என்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரை மையமாக கொண்டது. Most wonderful, amazing, astonishing person in the whole universe. இந்த உலகத்திலே ஆச்சரியப்படத்தக்கவர், அற்புதமானவர் அவர். Everything is centered around this person. எல்லாமே அவரை மையமாக கொண்டுதானே இருக்கின்றது. That is Christianity, knowing him and being filled with the knowledge about him. அவரை அறிவது, அவரை குறித்த அறிவு நிறைந்திருப்பது தானே கிறிஸ்தவர். You know, the 4 gospels 4 சுவிசேஷம் இருக்குது இல்லீங்களா, are portraits of him. It gives a clear picture, clear and precise picture of who our Lord Jesus Christ really is. பாருங்கள், இந்த 4 சுவிசேஷங்கள் அவரை பத்தி எல்லாம் பேசுகிறது துல்லியமாக. அவர் யார், எப்படிப்பட்டவர், என்ன செய்தார் என்பதை. You want to know who this person is? Why he was born? Why he had to suffer? Why he had to die? Why he had to be raised from the dead? You want to know who he really is? What he has done? Read the 4 gospels. இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியணுமா? அவருடைய பிறப்பு, இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல், மனிதனுக்காக என்ன செய்தார்? நீங்கள் சுவிசேஷம் 4 சுவிசேஷத்தையும் படியுங்கள், உங்களுக்கு அறிய வருவீர்கள். The gospels are a portrait of him. They reveal him. They show him who he really is, why he came, what he did, all that it reveals. பாருங்கள், இந்த 4 சுவிசேஷமும் அவர் எப்படிப்பட்டவர், எதுக்கு வந்தார் என்று அவரை குறித்து வெளிப்பாடாய் எழுதப்பட்டிருக்கிறது. Then you take the book of Acts. அப்போஸ்தலர் நடபடியை பாருங்க அடுத்தது. The apostles went everywhere and they preached and they proclaimed and they taught about this person Jesus Christ. இதே நபரை குறித்து தான் கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் அவரை பத்தி தான் பேசினாங்க. Everywhere they went, they were speaking about this person, about his birth, his death, and why he had to be raised. எங்கே போனாலும் அவர் பேச்சு தான் வாயிலிருந்து வந்தது. அவர் யார், எப்பேற்பட்ட பிறப்பு, எப்படி பிறந்தார், எப்படி மரித்தார், எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், இந்த பேச்சு தான் பேசினாங்க. They were threatened, they were beaten, they were imprisoned, they were even were threatened to be put to death, but still they kept on talking and preaching and proclaiming about this person. வாயை மூடுங்கன்னாங்க, பயம்படுத்துனாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, அடிச்சாங்க, பேசாதீங்க இவரை பத்தின்னு. But they kept on talking about him. ஆனாலோ இவரை பத்தியே பேசிட்டு இருந்தார்கள். They could not but speak about this person because this person was so important to them. ஏனென்றால் இவர் அவ்வளவு முக்கியமானவர் அவர்களுக்கு. ஆகவே தான் இவரை பத்தி பேசாம இருக்க முடியல அவங்களால. This person has changed the destiny of their lives and that is why they kept on preaching and proclaiming it. ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்து என்னும் நபர் இவங்களுடைய தலை விதியையே மாத்திட்டாரே, அப்படி எப்படி அவரை பத்தி பேசாம இருப்பாரு? And then you come to the epistles. நிருபங்கள், அதுக்கு அப்புறம் வர நிருபங்களை படித்து பாருங்கள். The epistles and the entire New Testament make some amazing astonishment statements about this person. இந்த நிருபங்களும் சரி, எல்லா புதிய ஏற்பாட்டு கடிதங்களும் புத்தகங்களும் சரி, புதிய ஏற்பாட்டு முழுவதுமே அவரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. In fact, if you read the entire Bible, it is only about this person, Jesus Christ. இன்னும் சொல்லுவேன் என்றால் முழு வேதாகமும் இந்த ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகின்றன. From the beginning to the end, it's all about him. ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டும் எல்லாம் அவரை குறித்தவை தான். From Genesis to Revelation, it is all about this person. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாம் அவரை குறித்த வார்த்தைகள். You know, every book, every page you read, it is about this person. எல்லாம் பக்கம் பக்கமா திருப்பி திருப்பி படிங்களேன், அவரை பத்தி தான் இருக்கிறது. It is about who he is and what he has done and why did he come to this earth. அவர் யார், அவர் நமக்காக என்ன செய்தார், எதுக்கு வந்தார். Scripture makes amazing, astounding statements about this வேத person. வாக்கியங்கள் அவரை குறித்த அற்புதமான வார்த்தைகளை சொல்லி ஆச்சரியப்படுத்துகின்றன. See, that is why Christianity is first of all knowing this person and being filled with the knowledge
of this person, our Lord Jesus Christ. ஆகவேதான் கிறிஸ்தவம் என்பது இந்த நபர் ஒருவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருப்பதுதானே கிறிஸ்தவம் உருவாக்கி நிற்கப்பட்டிருக்கிறது. Not even knowing about him. அவரை குறித்து அறிவு மட்டுமில்ல. Knowing about him is one thing, but knowing him personally is a total அவரை different thing. குறித்து அறிவு இருக்க கூடாது. அவரை குறியவைகளை குறித்த தமிழ்ல எப்படி வருது? அவரை பற்றின அறிவு இருக்க வேண்டும். Because everything is about him. ஏனென்றால் எல்லாம் அவரை பற்றியது. ஆகவே அவரை பற்றிய அறிவு இருக்க வேண்டும். Let us examine a few scriptures from the Bible. வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து பார்ப்போமே. And let us look at what these scriptures say about him and concerning him, and about the claims that he made of himself. அதாவது இயேசு கிறிஸ்து தான் இவர் என்று சொன்னார் இல்லையா? அவர் சொன்ன அந்த வார்த்தை குறித்து வேத வாக்கியம் அவரை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். Then you get a real picture of who he really is. அப்போ உங்களுக்கு தெரியும், ஆமா அவர் சொன்ன மாதிரி தான், அவர் அப்படிதான் இருக்கிறவர், அவர் தான் என்று. And how important this person is, and why Christianity is about this person. ஏன் இவ்வளவு முக்கியமானவர், ஏன் கிறிஸ்தவமே இவரை சார்ந்து இருக்கிறது என்று அறிய வருவீர்கள். For example, let's read one scripture in John chapter 14 verse 6. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. திருப்பி கொண்டு படிப்போம். Now, who is talking here? This baby that was born 2000 years ago in Bethlehem is now grown up here, and this is one of the claims that he makes in regards to himself. பாருங்கள், இவர் யார்? இயேசுவானவர் பெத்லகேமிலே குழந்தையாய் அற்புதமாய் பிறந்த தேவகுமாரன். அவரை குறித்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். So he says here, I am the way, the truth and the life. No one can come to the Father except through me. அவரே என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தன்னை குறித்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். He says, I am the way, the truth and the life. அவரே சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். No one or nobody can come to the Father except through me. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். If you don't know me, if you are not filled with the knowledge of me, then you don't know the Father. You cannot know the Father. என்ன சொல்லுகிறார்? என்ன நீங்க அறியலனா பிதாவை அறிய முடியாது. He is the way to the Father. It is through him that we have access to the Father. அவரே வழி பிதாவண்டையிலே போகிறதுக்கு, அவரே சத்தியமும் பிதாவண்டையிலே போகிறதுக்கு. He is the gateway or the pathway to the Father. He leads us to the Father. அவர்தானே வழி நடத்துகிறார் பிதாவண்டையிலே. அவர்தானே வாசலாய் இருக்கிறார் பிதாவண்டையிலே நாம் போய் சேரும்படியா. I mean, no one else has ever made such a statement like இந்த this. மாதிரி வாக்கியம் நானே என்று இப்படி ஒரு சொல்லுகிறது உலகத்துல யாருமே சொன்னது கிடையாது. I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். No one can come to the Father except through me. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். See, there's no other shortcuts to the Father. பிதாவினிலே போறதுக்கு வேற ஏதோ ஒரு குறுக்கு வழி எல்லாம் கிடையாது. You can't approach the Father through the mother and all that. அம்மா மூலமா அப்பா மூலமா எல்லாம் உள்ள நுழைஞ்சு அம்மா மூலமா எல்லாம் போக முடியாது பிதா கிட்ட. A lot of people think like that. ஏன்னா அன்னைக்கு நினைக்கிறாங்க பாருங்க. They say they are Christians. நான் கிறிஸ்தவன்றாங்க. They say, so if you want something from the Father, we always go to the mother. ஏன்னா அப்பாட்ட போறோம்னா எப்போதுமே அம்மா மூலமா போறோம் இல்லையா? But look at what he is saying. ஆனால் அவரே தன்னை பத்தி என்ன சொல்லுகிறார்? I am the way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். No one can come to the Father except through me. That means it is only through me you have access to the Father. Without me you have no access to the Father. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை கொண்டுதான் பிதாவண்டையிலே போக முடியும். What an amazing statement that is. எப்பேற்பட்ட ஆச்சரிய கொடுக்கதான போதனை. Turn with me to Acts chapter 4. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் Verse 12. 12ஆம் வசனம். No, there is salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved. அப்போஸ்தலர் 4:12 என்ன சொல்கிறது? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும்
மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். There is salvation in no other. ரட்சிப்பு வேற எங்கேயும் கிடையாது. Remember, salvation means deliverance, to rescue. ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை, காப்பாற்றப்படுதல். That means no one can deliver you, no one can rescue you, no one can save you. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது, அவர் இல்லாம யாரும் உங்களை விடுதலை பண்ண முடியாது, யாரும் உங்களை ரட்சிக்க முடியாது. No other can save you. யாரும் உங்களை ரட்சிக்கப்படுத்த முடியாது. No one under heaven has the authority and the power to save mankind. மனுஷ குலத்தை ரட்சிப்பதற்கு வானத்துக்கு கீழே பூமியில யாருமே கிடையாது. The only one that can save men and women is Jesus Christ. ஆனாலும் பெண்ணானாலும் ரட்சிக்கப்படுவது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. The only way for men and women to know God is through Jesus Christ. தேவனை அறிய வேண்டும் என்றால் பூமிக்கு ஆணாவது பெண்ணாவது இயேசுவின் மூலமா தான் அறிய முடியும். It is only through Jesus they can know God. It is only through Jesus they can be saved. It is only through Jesus they can be reconciled to God. இயேசு மூலமா தான் ரட்சிப்பு, இயேசு மூலமா தான் மீட்பு, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவினிலே போய் சேர முடியும், தேவனிடேயும் கூட. Only he can save sinful humanity. அவர் மாத்திரமே பாவம் நிறைந்த மனுஷனை மனுகுலத்தை ரட்சிக்க முடியும். Only he can deliver and he can rescue man from sin and judgment and eternal destruction. அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனுஷனை பாவத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் நித்திய ஆக்கினையிலிருந்தும் நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்ற முடியும். And only he has the power to give a person eternal life. அவர் மாத்திரமே தான் ஒரு நபருக்கு நித்திய ஜீவனை அருள முடியும். Just imagine. யோசித்து பாருங்க. There is salvation in no other person. ரட்சிப்பே வேற ஒருத்தர்கிட்டயே இல்லை, இவர்கிட்ட தான் ரட்சிப்பு உண்டு, இவர் ரெண்டையில வந்தாதான். No one else could deliver you, rescue you and save you from sin, judgment, eternal destruction and give you eternal life except this person called Jesus. இயேசு கிறிஸ்து என்னும் நபராலே தான் ரட்சிப்பு. அவர்தானே உங்களை ரட்சிக்கிறார் பாவத்திலிருந்து, நியாய தீர்ப்பிலிருந்து, நித்திய அழிவிலிருந்து. Apart from him there is no other, my friend. அவரை இல்லாமல் வேற ஒருவரும் கிடையாது, வேற வழி கிடையாது. Are you beginning to understand how important this person is? ஆரம்பிக்கிறீர்களா? இப்போ இவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை அறிய புரிகிறதா? இப்போ ஆரம்பிக்கிறீர்களா? He is such an important person. That is why his birth was so unique. அவ்வளவு முக்கியமான நபர் அவர் நமக்கு. ஆகவே தான் அவருடைய பிறப்பே ஆச்சரியமூட்டுற வழியில பிறக்கப்பட்டார். In Matthew chapter 18 verse 11 it says that he came to seek and to save the lost. என்ன சொல்கிறது? மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே இழந்து போனதை ரட்சிக்கவும் காப்பாற்றவும் வந்தார் என்று சொல்கிறது. See, when you read the scriptures are portraits of him. They reveal who he is and why he came to this earth and what he has done. It reveals him. பாருங்கள், தேவ வாக்கியத்தை படித்து பார்த்தோம்னால் தெரிய வருகிறது அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், எதுக்கு வந்தார் என்று. It's all about this person, Jesus Christ. எல்லாமே இந்த நபர் இயேசு கிறிஸ்துவை குறித்துதானே. See, it says he came for what? He came to seek and to save the lost. தொலைந்து போனதை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். Then if you go to John 3:16, யோவான் 3:16 என்ன சொல்கிறது? எல்லாரும் தெரிஞ்ச வசனம். Says that for God so loved the world that he gave his one and only begotten son, that whosoever believeth in him shall not perish but have eternal or everlasting life. என்ன சொல்கிறது? யோவான் 3:16 தேவன் ரொம்ப பிரபலம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. Notice the phrase whosoever believeth in him. In who? In God's one and only begotten son Jesus Christ. This person. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, எவனாயிருந்தாலும் விசுவாசிக்கிறவன் அவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல் விசுவாசம் வைத்தால் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான். Anyone who believes in him will not perish but have eternal or everlasting life. யாராயிருந்தாலுமே
வந்து விசுவாசித்த இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனை அடைவார்கள். I mean, what a statement this is. எவ்வளவு அருமையான ஒரு வாக்கியம் இவைகள், வாக்குத்தத்தங்கள். Anyone, it doesn't matter who he is or what he is. யாரா இருந்தாலும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்லை. Doesn't matter he's rich or poor. பணக்காரனோ ஏழையோ. Doesn't matter what religion, caste or creed he is. எந்த ஒரு மதமோ எந்த ஒரு குல கோத்திரமோ. Whosoever believeth in him shall not perish, means shall never be destroyed. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய But will have and possess eternal or everlasting life. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தந்தார். See, destruction and eternal life all depends upon this one person called Jesus Christ. ஆகவே கெட்டு போகிறதும் அழிவும் நித்திய ஜீவனும் இந்த நபரை பொறுத்து தானே கிடைக்கும் உங்களுக்கு. That's how important this person is. அந்த அளவுக்கு இவர் முக்கியமானவர் இல்லையா? One more scripture in John chapter 3 verse 36. இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க, அவரை குறித்து யோவான் 3:36 says that he who believes in the Son has everlasting life. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனாய் இருக்கிறான். When you believe in this person, that is when you have everlasting eternal life. இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உடையவர்களாக இருப்பீர்கள். Now, everlasting or eternal life is not just longevity of life. It is not just long life. அதாவது நித்திய ஜீவன்னா ஏதோ உயிர் மட்டும் வாழ்ந்துனேன் அதிக உயிர் வாழணும்ன்றது கிடையாது. That is there included. அதெல்லாம் இருக்குதான் இதுல. But more than that, it is talking about the quality of life. நித்திய ஜீவன் என்பது ஏதோ உயிர் வாழ்றது ரொம்ப இழுத்துன்னு வாழ்றது கிடையாது. அது மட்டும் இல்ல, அது தரம் நிறைந்த வாழ்க்கை. Talking about the good life, the blessed life, the abundant life. That is what it's talking about. நல்ல வாழ்க்கை, ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை, சம்பூர்ண நிறைந்த வாழ்க்கையை தான் நித்திய The ஜீவன். good life is in this person Jesus. The abundant life is in him. இந்த நல்ல வாழ்க்கை, சம்பூர்ணமான பூர்ணமான வாழ்க்கை இவருக்குள்ள தான் இருக்கிறது. That's what it says, that he who believes in the Son, Jesus Christ. குமாரனிடத்தில் யார் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், he has eternal life, he has everlasting life, he has this abundant, he has this good life, he has this best quality of life in him. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். அவனுக்கு ஆசீர்வாதம், சம்பூரணம், நிறைவு, நித்திய ஜீவன் எல்லாம் உடையவனாய் இருக்கிறான். Then just listen to the next sentence. அடுத்த வார்த்தை பாருங்கள். And he who does not believe in the Son shall not see life. Forget about having it, he will not even see it. குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. எங்க ஜீவன் பார்க்க கூட முடியாதான் ஜீவனை. Not only see it, he will not be able to see this life. பாருங்க, இந்த குமாரனை விசுவாசிக்காதவனுக்கு அந்த நித்திய ஜீவனை உயிரையே பார்க்க கூட அருகதை இல்லாம That means he will not experience this eternal life, he will not experience this abundant life, he will not experience this good life. அதாவது இவன் குமாரனை விசுவாசிக்காததினாலே இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கை, நித்திய ஜீவன்லாம் இல்லாமல் அப்படியே கடக்குறான். He will perish. The word perish means become nothing. That's what it means. Destroyed forever. அவன் கெட்டு போவான், அழிக்கப்பட்டு போவான், ஒண்ணும் இல்லாமல் போய் விடுவான். See, that is how important this person is. அந்த அளவுக்கு இந்த நபர் முக்கியமானவராய் இருக்கிறார். Then it goes on to say that but the wrath of God abides in him. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும். This person makes the difference in everybody's life. எல்லாருடைய வாழ்விலும் இந்த நபர் தானே வித்தியாசத்தை உருவாக்குகிறார். He who believes in the Son has everlasting, eternal, abundant குமாரனை good life. விசுவாசிக்கிற நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். He who does not believe விசுவாசியாதவனோ will not even see this life. ஜீவனை காண்பதில்லை. They will not see the good life. They will not experience the good life, the abundant life, the fullness of life. எந்த ஒரு ஜீவனும் கிடைக்காது அவனுக்கு, கொஞ்சம் கூட பார்க்கவும் மாட்டான். நித்திய ஜீவனும் சரி, சம்பூர்ணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருப்பான். See, the entire scriptures speak about this person only, Jesus Christ. முழு வேதாகமும் வேத வாக்கியங்களும் இந்த நபரை குறித்து தான் பேசுகின்றன. Gives us a real, clear, precise picture of who he really is, why he was born, why he died, why he was raised. அது மட்டும் இல்லாமல் வேத வாக்கியம் துல்லியமாய் விவரித்து சொல்லுகிறது. இவருடைய பிறப்பு எப்படி, இவருடைய மரணம்,
அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் தெல்லும் தெளிவுமாய் பிரித்து வைத்து வெளிப்படுத்துகிறது. So that is what the scripture revealed concerning this person இந்த Jesus Christ. நபராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி எல்லாம் தெளிவுபடுத்துகிறது வேதம். Now remember last week I told you about the uniqueness of the birth of Jesus நான் Christ. போன வாரம் சொன்னேன் அல்லவா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பே தனித்தன்மை வாய்ந்தவையாய் இருந்தது என்று. How 2000 years ago he was born as a baby. எப்படி 2000 வருஷத்துக்கு முன்பாக குழந்தையாய் பிறந்தார். He came on this earth and took on flesh there. இந்த உலகத்திலே வந்து மாம்ச உருவமானார். And that happened by a miracle of God. இது வந்து எப்படி நடந்தது? தேவனுடைய அற்புதத்தினாலே நடந்தது. And how a virgin called Mary conceived by a supernatural miracle of God. இது எப்படி ஆச்சு? ஒரு கன்னி யார் மரியாள், அவள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கற்பம் தரிக்கப்பட்டு இந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். Because she conceived without the help of a man or an angel. அவரோட தூதனோ மனுஷனுடைய ஒரு ஆணுடைய உதவி இல்லாமல் பிறந்தார். The Holy Spirit came upon her and the power of the Most High overshadowed her. That is how she was conceived with this child. பரிசுத்த ஆவி அவள் மேல் வந்தது. மரியாள் மேல் உன்னதமாருடைய பலம் அவள் மேல் நிழலிட்டது. அப்படியாக அவள் கர்ப்பவதியானாள். And his name was called Jesus. அவருடைய பெயரோ இயேசு என்று அழைக்கப்பட்டது. So who is this child that was born 2000 years ago into this world? இப்படிப்பட்ட விதத்திலே 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்த இந்த குழந்தை யார்? Is none other than the Son of God. அவர் தேவகுமாரன். Is none other than the Savior of humanity. அவர் வேற யாரும் இல்ல, மனுகுலத்தின் இரட்சகர். He is none other than God in flesh, the Messiah. வேற யாரும் இல்ல, அவர் தேவனே மாம்சமாய் வந்த மேசியா. See, every person on planet Earth is faced with this question of who this person really is. எப்பொழுதுமே பிறக்கிற உலகத்துல வருகிற ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு கேள்வி வரும், இவர் யாரு என்ற ஒரு கேள்வி. Every person is confronted and faced with this question. Every person on planet Earth has to answer this question concerning this person. இந்த நபரை குறித்து Jesus. இந்த நபரை குறித்து ஒவ்வொருவரும் கேட்க வரும் இவர் யாரு என்று. Everyone is faced with this person and confronted with this person, and they have to answer concerning this person who he is. ஆகவே இவர் யார், இயேசு கிறிஸ்து யார் என்று ஒவ்வொரு மனுஷனும் பதில் கொடுக்க வேண்டிய நேரம் வரும், நிக்கிறதுக்கு நேரம் வரும். So who is this person that was born 2000 years ago? ஆகவே இந்த மனுஷன் யார்? 2000 வருஷத்துக்கு முன்பாக பிறந்தாரே. What do you believe about him? இவரை குறித்து கேள்வி உலகத்துக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து நிக்கிறது, இவர் யார்? What is your answer concerning him? அவரை பத்தி ஒரு கேள்வி வருகிறதே உங்களுக்கு, நீங்கள் சொல்ல முடியுமா இவர் யார் என்று? Do you believe what the scriptures say of him? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று கேள்வி வருகிறது, உங்களுக்கு தெரியுமா பதில்? Do you believe the claims that he made in regards to himself? அது மட்டும் இல்லாமல் தான் இப்படிப்பட்டவர் என்று அவரே சொன்னாரே, அதுக்கு பதில் உங்களுக்கு சொல்ல முடியுமா? Every person has to answer this question, who he is. அவர் யார், இயேசு யார் என்பது ஒரு கேள்விக்கு உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அவர்களுடைய கூற்றாக ஒரு பதிலை வைக்க வேண்டும். He is in the center of even history. You cannot remove him from that. அவரை எடுத்து போற்ற முடியாது, தெரியாதுங்களா? அவர் சரித்திரத்தின் நாயகனாக சரித்திரத்திலே மையத்துல நிக்கிற நபராச்சே, தெரியாதுன்னா சொல்ல முடியாது. So who he is, what do you believe about him? ஆகவே உலகத்துல நீங்க இருப்பீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும், இவர் யாரு, இவரை குறித்து நீங்க என்ன நம்புறீங்கன்றது. What is your answer concerning this person? இந்த நபரை குறித்து உங்கள் பதில் தான் என்ன? What do you say of him? அவரை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? Do you believe what the scriptures reveal concerning him? Do you believe what he claimed about himself? வேத வாக்கியம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்கிறீங்களா? அவர் தன்னை பத்தி சொன்னாரே அதை நீங்க நம்பி விசுவாசிக்கிறீர்களா? Or do you believe that he is just a good man? இல்லனா அவர் ஒரு நல்ல மனுஷன் சொல்லிட்டு போறீங்களா? A good moral teacher. ஏதோ ஒரு ஒழுக்க நெறிய பத்தி பேசின ஆளு உலகத்துல. A good moral person who lived a moral life. இல்ல இவர் ரொம்ப நல்லா ஒழுக்கமா வாழ்ந்துட்டு போனாருன்னு சொல்றீங்களா? Or you believe that he is just a good teacher? இல்லனா வேற நல்ல அற்புதமாய் போதிக்கிற ஆளுன்னு சொல்லிட்டு போறீங்களா? Or a prophet or a healer? இல்லனா அவர் ஒரு சுகமாக்குறவரே,
அவர் ஒரு தீர்க்கதரிசிங்க என்று போறீங்களா? Or a good shepherd? நல்ல மேய்ப்பன்றீங்களா? What do you believe about him? அவரை குறித்து நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள், என்ன கூற்ற வைக்கிறீர்கள்? Everyone is confronted with this question. இந்த கேள்வி, இவரை பற்றி கேட்கிற கேள்வியை ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டும். இந்த உலகத்திலே பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். And I say to you, your answer in regards to this person determines eternal destruction or eternal life. ஆகவே இந்த நபரை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கும், இல்லைனா நித்திய அழிவை கொண்டு வரும். So what do you say about him? ஆகவே இவரை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? Let's turn to one scripture, Matthew chapter 16. இதுக்கு ஒரு வசனம் பார்ப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. We may talk about it next week a little more deeper. திருப்பி மறுபடியும் தொடர்ந்து ஆழமாக அடுத்த வாரத்திலிருந்து பேசலாம். Matthew chapter 16. மத்தேயு 16ஆம் அதிகாரம். And I'll read from verse 13. 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். When Jesus came into the region of Caesarea Philippi, he asked his disciples saying, "Who do men say that I, the Son of Man, am?" பின்பு 13ஆம் வசனம் பாருங்க. பின்பு இயேசு பிலிப்பி செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். Now you need to pay attention to the question here. அவர் கேட்கிற கேள்விக்கு கவனமாய் கவனிக்க வேண்டும். Who do men say? மனுஷர்கள். He's asking the disciples, who do men say the Son of Man is? மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் கவனிக்க வேணும். ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். What do the people say about me? என்ன குறித்து ஜனங்கள் என்ன பேசிக்கிறாங்க, யாருன்னு சொல்றாங்கன்னு கேக்குறாரு. So now the disciples are answering what the people think about him. இப்பொழுது ஜனங்கள் என்ன யோசிச்சாங்க, என்ன பேசினாங்கன்றத சீஷர்கள் பதில் சொல்றாங்க அவருக்கு. So the disciples said, some say John the Baptist, some say Elijah, and others say Jeremiah or one of the prophets. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். See, every person in this world is confronted with this question, who is this person called Jesus Christ? What do you say about him? What is your answer in regards to his claims that he makes? ஆகவே ஒவ்வொருவரும் உலகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் சொல்லணும், கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அவங்க வாழ்நாளிலே வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவர் யார், அவர் தன்னை குறித்தே சொன்னாரே அதன்படி அவர் யார் என்று ஜனங்கள் கண்டிப்பாக சொல்லிதான் ஆக வேண்டும் இந்த வாழ்வில். You cannot escape from being confronted with this person. இந்த நபரை மறைச்சிட்டு அப்படி தாண்டிட்டு போக முடியாது. இவர் முகமுகமா சந்தித்து சொல்லிதான் ஆக வேண்டும் ஒவ்வொருவரும். And like what the disciples said 2000 years ago, even today there are many people say these things. இது சீஷர்கள் ஜனங்கள் அவங்க எண்ணத்துல என்ன வச்சிருந்து யாருன்னு சொன்னாங்கன்றதை சீஷர்கள் சொன்னாங்க அந்த காலத்திலேயே. Some say he's John the Baptist. அவங்க சொன்னாங்க, சில பேர் ஜனத்துல சில பேர் சொல்றாங்க உங்களை யோவான் ஸ்நானன். Some say he's like Elijah. எலியா என்று சொல்றாங்க. Some say he's like Jeremiah. சிலர் சொல்றாங்க உங்களை எரேமியா தீர்க்கதரிசியில ஒருத்தர். Some say he's a prophet, great prophet. பெரிய தீர்க்கதரிசிலாம் சொல்றாங்க உங்களை. Some people say he's a healer. இன்னும் சொல்றாங்க சிலர் உங்களை சுகமாக்குற ஆளுன்றாங்க. He's a good moral teacher. நல்ல ஒழுக்க நிறைய பேசுறவரு. He's a good shepherd. நல்ல மேய்ப்பர். ஆடு மேய்க்கிறவர்ல தெரியும், ஆடு எல்லாம் மேய்ச்சிருப்பாரு, அவர் தானே சொல்றீங்க, எப்படி தான் சொல்றது. Something he is still just a baby. சில பேருக்கு இயேசு கிறிஸ்து இன்னும் குழந்தையாவே இருக்கிறார். கிறிஸ்மஸ் வந்தாலும் அந்த பிரச்சனை. நிறைய பேர் இன்னும் இயேசு வந்து குழந்தையாவே இருக்கிறார். குழந்தை இயேசு தான் உங்களுக்கு தெரியும். யார் அவரு? குழந்தை இயேசு. உயிர் தெழுந்த இயேசு தெரியாது. சிலுவையில் என்ன செஞ்சார் அது தெரியாது. குழந்தை இயேசு தான் தெரியும். இன்னும் குழந்தையாவே இருக்கிறார் அவங்க மனசுலயும் அவங்க இருதயத்திலயும். ஹலோ, பாக்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? Listen to what he said in verse 15. 15ஆம் வசனம். Now he is putting forth the question to the disciples. He said, "But who do you say I am?" இப்பொழுது இயேசுவானவர் சீஷர்களிடத்திலே கேட்கிறார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். Forget about what the people say I am. Now I put forth the question to you.
Even you cannot escape this question. You have to answer it. You are confronted with it. சரி ஜனங்க சொல்லிட்டாங்க, சரி நீங்களும் பதில் சொல்லிடணும் இல்லையா? யாருன்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, இப்போ நான் யாரு நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன். So who do you say I am? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? Then verse 16. 16. Simon Peter answered and said, You are the Christ, the Son of the living God. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். You are the Christ, the Messiah, the Savior of the world. You are the Son of the living God who has come to seek and save the lost and give eternal life to everyone. நீரே கிறிஸ்து, தேவனுடைய குமாரன், நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தவர், நீரே நித்திய ஜீவனை கொடுக்க வந்தவர் என்று சொல்கிறார். Verse 17, Jesus answered and said to them, Blessed are you, Simon Bar-Jonah, for flesh and blood has not revealed it to you, but my Father who is in heaven has revealed it to you. இயேசு அவனை நோக்கி 17ஆம் வசனத்துல பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Every person on this earth is confronted about this person, Jesus Christ. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இயேசு வண்டையில முன்னால வந்து நின்னு சொல்ல வேண்டியது இருக்கிறது, அவர் யார் என்று. What you believe about him brings life, eternal life or eternal அவரை death. குறித்து நீங்கள் என்ன எண்ணம் கொண்டு நம்பி விசுவாசிக்கிறீர்களோ அதுதானே, அவரை யார் என்று சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும், இல்லைன்னா நித்திய அழிவை உண்டாக்கும். That means he is the person that determines the destiny of every single human being that will ever be born on planet earth here. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த நபரை கொண்டுதான் இருக்கிறது ஒவ்வொருவருடைய தலைவிதியும். இந்த உலகத்துல பிறக்கிற That is how important this person is, Jesus அந்த Christ. அளவுக்கு இயேசு கிறிஸ்து முக்கியமானவர். And that is why the scriptures are full of him. It talks about him only. அவ்வளவு முக்கியமானவர் வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு. ஆகவே தான் வேத வாக்கியம் முழுவதும் அவரை பற்றி பேசுகிறது. So who do you say Jesus is? ஆகவே நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து? This baby that was born 2000 years ago, who he really is? 2000 வருஷத்துக்கு முன்பாக குழந்தையாய் இந்த உலகத்துக்கு பிறந்தாரே, வந்து அவர் யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? Your answer to that question, அந்த கேள்விக்கு நீங்கள் கொடுக்கிற பதில் தானே, what you believe about this person will either bring you eternal life or will either bring you eternal இந்த destruction. நபரை குறித்து நீங்கள் கொடுக்கிற என்ன பதிலோ, என்ன விசுவாசித்து சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும், இல்லைன்னா நித்திய அழிவுக்குள்ளாக உங்களை நடத்தும். Now you decide, நீங்கள் தீர்மானியுங்கள். based upon what you have heard, whether you are a Christian or not. நீங்கள் இப்போ கேள்விப்பட்ட வார்த்தைகளை கண்டு நீங்களே சொல்லிக்கோங்க, நீங்கள் கிறிஸ்தவர்களா இல்லையா? That is Christianity, my friend. அதுதானே கிறிஸ்தவம். Christianity is knowing this person and being filled with the knowledge of this person, who he really is. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து இவரை குறித்து நம்பி விசுவாசித்து இவரை குறித்து அறிந்திருப்பதுதான். It is being filled with the revelation knowledge of his birth, his death, his burial and his resurrection. Why he had to be born, why he had to suffer, why he had to die and why he had to be raised again. That is Christianity. இவரை பற்றின அறிவுதானே, இவரை பற்றிய வெளிப்பாடுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. இவரை பற்றி என்னது? பிறப்பு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இவரை பற்றி வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? அவர் தன்னை என்ன சொல்கிறார்? இதை குறித்து தான் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மையமாக. Which group of people you belong to? ஆகவே எந்த குழுவினரை சார்ந்தவர்கள் நீங்கள்? Are you belong to the group that says some said he is John the Baptist, some said he is Isaiah the prophet, some said he is Jeremiah? ஒரு குரூப், ஒரு ஜனங்க சொல்றாங்க இல்லையா வெளியில, இவர் யோவான் ஸ்நானகன், எலியா, தீர்க்கதரிசி, எரேமியா, அந்த மாதிரி ஆளு, சுகம் கொடுக்கிறவரு. Or you belong to the group that Peter says, இல்லனா பேதுரு சொன்ன மாதிரி இருக்கிற குழுவினரை சார்ந்தவர்களா? You are the Christ, the Son of the living God. என்ன சொன்னாரு? நீரே தேவனுடைய குமாரனாக, நீரே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். You are the Messiah, the Savior of the whole world. இந்த உலகத்துக்கே நீர் இரட்சகர், நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன். In you alone there is salvation, no other. உம்மை அல்லாமல் வேறு இரட்சிப்பு இல்லை உலகத்துக்கு.
Blessed are all those who say this, my friend. இப்படியாக சொன்ன ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். If you have a revelation knowledge that he is the Christ, he is the Messiah, the Savior, blessed are you for that. தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து இவர்தான் மேசியா, இவர்தான் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் பாக்கியவான். You are the most blessed, happiest, joyful person in this whole world. இந்த உலகத்திலே அதிர்ஷ்டசாலி நீங்க தான், மகிழ்ச்சி உள்ளவர்கள் நீங்கள் தான். You are a Christian. நீங்கள் தான் கிறிஸ்தவர்கள். That is what Christianity is about. அதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கையே. Knowing this person and being filled with the knowledge of this person. இந்த நபரை அறிந்திருப்பது, இந்த நபரை பற்றிய வெளிப்பாடு, அறிவு நிறைந்தவர்களாக இருப்பது தானே. Well, if you have never heard about him and don't know him, then well, know him today. அவரை பத்தி தெரியலங்கன்னு சொல்லுவீங்கன்னா தெரிய வாருங்கள் இன்றிலிருந்து. He is no ordinary man. இவர் சாதாரண ஆளு கிடையாது. He is the Savior. அவர் இரட்சகர். He is the Son of God. அவர் தேவகுமாரன். He is the Messiah. அவர் மேசியா. He has came to seek and save the lost. அவர் தொலைந்து போனதை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். Only he can give eternal life. அவர் மாத்திரமே நித்திய ஜீவனை அருள முடியும். Nobody else can give. யாராலையும் முடியாது. Get to know him. அவரை அறிய வாருங்கள். You cannot know the Father until you know him. பிதாவை அறிய முடியாது. முதல்ல இவரை அறிந்தால் தான் பிதாவை அறிய முடியும். Get to know Christ. கிறிஸ்துவை அறிய வாருங்கள். The entire scriptures is about this person. எல்லா வேத வாக்கியம் அவரை குறித்து பேசுகின்றனவே. The most wonderful person. ரொம்ப அருமையான நபர் இவர். That is why his birth was so exceptional and unique. ஆகவே தான் அவருடைய ஆரம்பம் பிறப்பிலிருந்து பார்க்கலாம் அவர் தனித்தன்மை. That is why it is called good news. அதை தானே சுவிசேஷம் நற்செய்தி என்று There is அழைக்கிறோம். no such news like this. இதே போல ஒரு செய்தி உலகத்துல இல்லவே இல்லை. Think about it. யோசித்து பாருங்க. Don't keep assuming that you are a Christian. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற எண்ணத்திலேயே வாழ்க்கையை நடத்திட்டு போக Make கூடாது. sure that you are one. நீங்கள் கிறிஸ்தவர்களே ஒருவரா என்று அறிந்து நிச்சயித்து இருக்க வேண்டும். Shall we pray? ஜெபிப்போமாக. Oh, we just praise you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் Thank you, பிதா. thank you, Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Father, I just thank you for your word that has gone forth. சென்ற உம்முடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம், வேண்டிக் It கொள்கிறோம். will never return void. சென்ற வார்த்தை திரும்ப வெறுமையாய் வராதே பிதா. It will accomplish the purpose for which it was spoken today. எந்த காரணத்துக்காக பேசப்பட்டதோ அதை நிறைவேற்றி அளவாக உம்முடைய வார்த்தை And வரும். I have revealed to you what the scriptures say about your one and only begotten Son, Jesus உம்முடைய Christ. ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேத வாக்கியம் சொன்னதை நான் எடுத்து போதித்தேன் பிதா. That he is the Savior of mankind. அவரே மனுகுலத்தின் இரட்சகர் என்று. That only he can deliver and rescue people from the power of sin and Satan dominion. அவர் ஒருவர் மாத்திரமே பாவத்தில் இருந்தும் நித்திய அழிவில் இருந்தும் பிசாசில் இருந்தும் விடுதலை பண்ண முடியும் ஒருவரை என்று. Only faith in him brings salvation and eternal life to every person. அவரிலே வைக்கிற விசுவாசம் தானே அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும் என்று. And I pray for everyone that ever hears this message. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. I pray that they will believe that he is the Messiah, that he is the Son of God. அவர்தான் மேசியா, அவர்தான் தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வரட்டும். Salvation is only in the name of Jesus. இரட்சிப்பு இயேசு என்னும் நாமத்தில் மாத்திரமே உண்டென்று அறிய வரட்டும். And I pray that every heart and mind will be open up to your truth. உம்முடைய சத்தியத்துக்கு ஒவ்வொரு இருதயமும் சிந்தனையும் திறந்திருக்கட்டுமே. And may many who are lost be saved through this message. தொலைந்து போனவர்கள் அநேகர் கண்டுபிடிக்கப்பட்டு ரட்சிக்கப்படட்டும் இந்த செய்தியின் மூலமாக. Also pray for all those who know you as the Savior, the Messiah, God. ஏற்கனவே உம்மை இயேசு கிறிஸ்து என்று மேசியா என்று மறைந்திருக்கிறவர்களுக்காக வேண்டிக் The Bible says, கொள்கிறோம். blessed are all those people. அவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. Blessed is everyone that knows you as the Savior of the world. இயேசுவே உம்மை உலகத்தின் இரட்சகர் என்று அறிந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். May their hearts be filled with joy unspeakable. அவர்களுடைய இருதயம் வாக்கு கடங்காத சந்தோஷத்தினாலே நிரம்பி May they இருக்கட்டும். be filled with peace that passeth all எல்லா understanding. புத்திக்கும் மேலான சமாதானம் அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கட்டும். May they be blessed with good health, God. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. May all their needs be met, O Father. அவர்கள் தேவைகள் அனைத்தும் பிதாவை சந்திக்கப்பட்டு They are இருக்கட்டும். your children, O God. அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் And you அல்லவா. are their heavenly Father. நீர் அல்லவா அவர்களுக்கு பரம பிதாவா இருக்கிறீர். You know every need of them. அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறவர் You நீர்தான். take joy in meeting the needs of your அவர் people. தேவைகளை சந்திப்பதிலே நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுகிறது. I pray that all your children be filled with every good blessing of yours. உம்முடைய பிள்ளைகள்
பிள்ளைகள் ஒவ்வொரு நன்மையான ஆசீர்வாதங்கள் அனைத்து நாளும் நிரப்பப்பட்டு இருக்கட்டும். May they prosper and thrive in every good thing, O Father. எல்லா நல்ல காரியங்களிலும் செழித்தோங்கட்டும். May they shine as lights in this dark world for you, O God. இருளடைந்த உலகத்திலே ஒளி வீசுகிற வெளிச்சமாய் பிரகாசிக்கட்டும். Bless them and make them a blessing to this nation, O Father. ஆசீர்வதிப்பீராக, அவர்களை இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நிறுத்துவீராக. Commit each and every one of us into your hands. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம் பிதாவே. Cover us with your precious blood, O உம்முடைய God. விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மூடி காப்பீராக. Guard us and protect us from all evil, harm, and every sickness, disease, and pandemic. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் வியாதிக்கும் நோய்களுக்கும் விலக்கி காப்பீராக. Make us a blessing to people. ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வைப்பீராக. In Jesus' mighty name I இயேசுவின் pray. வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் and the love of the Father, பிதாவினுடைய அன்பும் sweet presence of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் abide with each and every one of us forever and ever. Amen. இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. Well, stay blessed, stay safe. ஆசீர்வாதமாயிருங்கள், பத்திரமாயும் இருங்கள். God bless you. See you next week online. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் பார்ப்போம்.